பாலா சார் படத்தில் வந்து வேலை பார்த்தோம்னா, அவர் வந்து சாப்பாடை அள்ளி சாப்பிட்டு பார்ப்பார். ப்ரொடக்ஷன்லாம் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா எப்படின்னு கேட்பார். கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நல்லதை பண்ணுங்க அவ்வளோதான் சத்தம் போடுவார். அப்படியே அவர் வந்து என்னை வந்து டிவியில் சொன்னார் வெற்றிமாறன் சார். ஆனால் அந்தளவுக்கு நான் சின்சியராக சொன்ன டயத்தில் ஒர்க் பண்ணேன். படக்குன்னு காலை விழுந்துட்டார் பாலா சார் காலில். சார் நல்லா அடிங்க சார் என்னைய அப்படின்னாரு. ஏன்னா அவர் அடித்தாலுமே ஒரு காரணம் இருக்குது. அவர் சொன்னது வரலன்னா கோவப்பட்டார். ஆனால் கோவப்பட்டு கூட அவர் கூப்பிட்டுக்குவா உனக்கு எதுக்கு நான் வேடிக்கை பண்ணுறேன் கூப்பிட்டு போயிருக்கோம்ல. எனக்கும் அந்த லோக்கல் மேனேஜர் ஒருத்தருக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு, வேற ஒன்றும் இல்லை. எனக்கும் லோக்கல் மேனேஜருக்கு ஒரு சின்ன மனக்கசப்பு. காலையில் தனுஷ் சார் வந்து உட்காந்துருக்காங்க. ஒருத்தருமே இல்லை, 1000 பேர் இல்லை. நான் சொல்கிறது பிறகு உண்மை சார், பொய்யெல்லாம் கிடையாது. அப்போ எங்கே ஏஜெண்ட் ஆள் கூட்ட தர்மர் எங்கன்னு கேட்கும் போல் எனக்கு ஃபோன் எடுக்கிறாங்க. 10 மணி வரையும் எல்லாம் உட்காந்துருக்கா. தனுஷ் சார் உட்காந்துருக்காரு, வேல்ராஜ் சார், வெற்றிமாறன் சார் எல்லாமே இருக்காங்க. ஒருத்தருமே பாட்டில் இல்லை. என்னை கோவத்தில் இருக்காங்க. தனுமர் எங்கே ஆளுங்க அவர் தான் படம் பண்ணுறாரு எங்கேன்னு இருக்கிறாங்க. அப்போ எனக்கு வேல்ராஜ் சார் ஃபோன் பண்ணுறாங்க. தருமன் எங்கே இருக்கீங்க என்ன சார், இந்த மாதிரி சென்னையில் இருக்குது. இல்லை தருமரை நம்பி படம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போல் கண்டினியூட்டி மிஸ் ஆகி போச்சு. எவ்வளோ டென்ஷன் ஆவாங்க. ஆமாம், டேரக்டருக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை. தமிழ் சினிமா தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர் பாலா சார். தனக்குன்னு ஒரு தனி ஸ்டைலு, அதுவும் நிறைய அவருக்கும் தனி ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவரோடய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவரோட வேலை பணிபுரிஞ்சு அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா நாங்கள் அவரை பற்றி இதை கேள்விப்படாமல் அவர் ரொம்ப கோவக்காரரு அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். உண்மையிலே அவர் கோவக்காரர் தானா இல்லை எப்படி செட்டில்? சார் வந்து அவன் இவன் படம் பண்ணேன், பரதேசி படம் 2 படம் சார்ட் ஒர்க் பண்ணேன். அந்த 2 படத்தில் எனக்கு வந்து மேனேஜர் அவங்க தான். அந்த யார் எப்படி சொல்லாம்னா ஆடுகளம் பண்ணதுனால இந்த இந்த படத்துக்கு கிரௌடு தேவைப்படுது, யாரை கூப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லும் போல் அந்த மாதிரி ஆடுகளை யார் பண்ணால் தர்மர்னு சொல்லி வேல்ராஜ் சார் கேமராமேன் சார் சொல்லியிருக்காங்க. வேல்ராஜ் சார்கிட்ட தான் நம்பரை வாங்கி பாலா சாருடைய மேனேஜர் வந்து என்கிட்ட பேசினார். சிவா சார்னு ஒருத்தர், அவர் வந்து பேசினார். பேசி படத்துக்கு ஒர்க் பண்ணுங்க வந்து ஃபஸ்ட் நாளே ஒரு கேத சீன் மாதிரி எடுத்தாங்க. அதுக்கு 1000 பேர். அப்போ நைட்டு இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அழகசாமியோட சுஸ்தேந்திர சார் படம் ஆண்டி வீட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நைட்டு முடிக்க பகலில் அங்கே 1000 பேரை முடிச்சுட்டு நைட்டு இங்கே 300 பேர். இப்படிமா மாறி 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 இந்த படம் பண்ணேன் சார். பாலா சார் படத்தில் வந்து வேலை பார்த்தோம்னா, அவர் வந்து சாப்பாடை அள்ளி சாப்பிட்டு பார்ப்பார். ப்ரொடக்ஷன்லாம் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா எப்படின்னு கேட்பார். கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நல்லதை பண்ணுங்க அவ்வளோதான் சத்தம் போடுவார். அப்படி ஒரு நல்ல மனுஷர் பாலா சார். நான் பார்த்த அளவுக்கு ஷூட்டிங் முடித்தவொடனே எல்லாத்துக்கும் அவர் கையால் ஏதாவது எடுத்து 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 கொடுப்பாரு. படம் முடித்தவொடனே பெரிய குளத்துல எல்லாம் பண்ணாங்க. படம் முடிஞ்சிச்சு. இந்த அவன் ஈவெண்ட்டில் எல்லாத்துக்கும் யூனிட்டில் வேலை பார்த்தா எல்லாத்துக்குமே அவர் கையால் ஏதாவது பண்ணிடுவார். அது ஒரு நல்ல ஒரு சார்ட்டு ஒரு பிடிச்சது. ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் ஒரு சீன் எடுக்கிறாங்கன்னா அவர் 2 நாள் எடுப்பார். ஆனால் 2 நாளுமே எல்லாத்துக்குமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா 2 நாள் பேட்டா வந்துடுது, அப்புறம் 2 சம்பளம் வந்துடுது. அதனால் சந்தோஷமாக இருப்பாங்க. அவர் படத்தில் வந்து அடிக்க போகிறவர்களும் சரி, வேலை பார்க்குறவங்களும் சரி, நல்லபடியாக ஓடிக்கிட்டே இருக்கும். அவன் ஒன்று முடிச்சுட்டு பரதேசி ஃபுல்லாக நான் தான் பண்ணேன். பரதேசியில் ரொம்ப குச்சி குடுமி தான், பூரா ரவுண்டாக கட் பண்ணி விட்டாச்சு. ஆமாம், அந்த ஹேர் ஸ்டைலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான். ஆமாம் சார். அங்கே போய் இந்த ஊரில் சிவகங்கையில் போய் பண்ணோம். ஃபுல்லாக நான் தான் ஒர்க் பண்ணேன். அப்போல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் லிஸ்ட்டு போட்டே வைக்கணும். அப்படி போய் அடைச்சி வச்சுருப்போம். சாயந்தரம் வெளியே போகக்கூடாது, டொப்பியை போட்டு அப்படி போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி நல்லபடியாக முடிச்சு விட்டேன். சார் வந்து பாலா சார் உண்மையிலேயே வந்து நல்ல மனுஷர். இல்லை அவரை பற்றி கேள்விப்படும் போது நாங்கள் என்ன கேள்விப்பட்டோம்னா அவர் ரொம்ப கோவக்காரரு, ஆர்டிஸ்ட்னா அடிப்பார், அந்த மாதிரிலாம் கேள்விப்படுறோம். அதெல்லாம் உண்மைதான் சார். அவர் வந்து அவருக்கு நினச்சது வரலன்னா ஒரு சீனில் 300 பேர் நடிக்கிற குத்த வச்சு உட்கார சொல்லியிருக்காரு. குத்த வச்சு சிரிக்க சொல்கிறாரு. 1 2 3 அந்த 300 பேர் 500 பேருமே உட்காந்து வரிசையாக உட்காந்து கேட்கன்னு சிரிக்க சொல்லும் போது சிரிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் சரியாக சிரிக்க முடியல. சிரிச்சுட்டே இருக்கும்போது சிரிக்க வரல அவருக்கு. போய் அடிச்சுட்டார். ஏடா அடிச்சுட்டார் சார். அவன் தாள் அழுதுட்டார். நான் கொடுப்பேன்னு அழுது எல்லாருமே அடிக்கணும்னு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் அசண்டை கூப்பிட்டு வாயா அண்ணாரு போனார். ஏன் இப்படி நீ மட்டும் சிரிக்க மாட்டேன்ற, மற்ற எல்லாம் சிரிக்கிறாங்க, நீ ஏன் இப்படி பண்ணுற வாய உண்மை சொல்ல. அவர் அசண்டை கூப்பிட்டு அவருக்கு ஒரு டயலாக் கொடுங்க, ஒரு கேரக்டர் போடணும்னு சொன்னோன்னே உடனே படக்குன்னு அவர் வந்து அடிவத்து பேர் சிவகுமார், சீர்வத்தூருக்கார். அவர் பேர் சிவகுமார். நான் தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். படக்குன்னு காலை விழுந்துட்டார் பாலா சார் காலில். சார் நல்லா அடிங்க சார் என்னைய அப்படின்னாரு.
ஏன்னா அவர் அடித்தாலுமே ஒரு காரணம் இருக்குது. அவர் சொன்னது வரலன்னா கோவப்பட்டார். ஆனால் கோவப்பட்டு கூட அவர் கூப்பிட்டுங்க வா உன்னை எதுக்கு நான் வேடிக்கை பண்ணுறேன் ஒரு டைலாக் கொண்டு அவர் திருப்பி காலை விழுறாரு. சார் என்ன ரொம்ப நன்றி சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுன்ட்டு சொல்லிட்டு போகிறார். அப்படி ஒரு நல்ல மனுஷர் பாலா சார். அவரை அடிக்கிறது மட்டும் தெரியுது, ஆனால் அன்பை காட்டுறது வெளியே தெரியும். இதுதான் சார் விஷயம். இப்போ நீங்கள் பேசும்போது அதிகமாக யூஸ் பண்ண ஒரு பேர், அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு பேர்னா அது வேல்ராஜ் சார், கேமராமேன் வேல்ராஜ் சார் பற்றி தான். அவரோட நீங்கள் நிறையா படங்களும் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கும் அவருக்குமான உறவு எப்படிப்பட்டது? என்னை வந்து ஆடுகளத்தில் ரத்னசாமின்னு ஒரு லோக்கல் மேனேஜர், அப்புறம் தான் அந்த என்னை வந்து ஏஜெண்டில் ஃபஸ்ட்டு வந்து பிரபாகரன் ஒருத்தர் மதுரைக்காரு, வினோத்னு ஒரு மதுரைக்கார், 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. சரியாக ஒர்க் பண்ணலன்னு சொல்லி பாட்டிட்டாங்க. அப்போ இன்னொரு ஆள் யார் பண்ணுறான்னு இந்த தர்மன் ஒருத்தர் இருக்கார், திருமணத்துக்கான வேல்ராஜ் சார் என்ன பண்ணுறாங்க, அந்த ரத்னசாமின்ற மேனேஜர் என்னை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு நான் அந்த படத்துக்கு வேலைக்கு போகிறேன். அப்போ கேட்குறாங்க நீங்கள் வேலை கரெக்டாக பார்ப்பீங்களான்னு சொன்னேன். நான் சொன்னேன் சார் நான் பண்ணுற வேலை பிடிச்சா என்னை வச்சுக்குங்க, இல்லையாட்டி அவங்கள மாதிரி என்னை அனுப்பிவிட்டுருங்க சார்ன்னு சொல்லிட்டு நான் போயிடுறேன். போன பின்னாடி வேலை ஷூட்டிங் போயிட்டுருக்கு. விஷயம் என்ன ஆச்சுன்னா 10 நாள் ஷூட்டிங் போகுது. ஒரே ஒரு நாள் கிளைமாஸ் சேவல் சண்டைக்கு 1000 பேர் கேட்குறாங்க. 1000 பேரை கொட்டக்கூடின்ற ஊரில் செட்டு போட்டிருக்கு. எல்லாம் ஒவ்வொரு சேவல் வளர்க்குறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. 1000 சேவல் வளர்க்கணும்னா பாருங்கள், அதுக்கு தண்ணி ஊற்றி கூண்டு போட்டு கொலநாளாக வளர்த்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு நாள் 1000 பேர் கூப்பிட்டு போயிட்டேன். கூப்பிட்டு போன உடனே ஒரு 1000 பேர் சேவலோடையா இல்லை வெறும் ஆட்கள் மட்டுமா? ஆட்கள் அந்த சேவை சண்டை சீனுக்கு கொட்டரை போட்டு 1000 பேர் கிரௌண்டு கேட்டாங்க. நான் 1000 பேர் கூப்பிட்டு போயிட்டேன். கூப்பிட்டு போயிட்டு ஃபஸ்ட் நாள் ஷூட் போகுது. ஷூட் போயிருக்கோம்ல, எனக்கும் அந்த லோக்கல் மேனேஜர் ஒருத்தருக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு, வேற ஒன்றும் இல்லை. எனக்கும் லோக்கல் மேனேஜருக்கு ஒரு சின்ன மனக்கசப்பு. அந்த சிட்டுவேஷனில் நான் பாட்டுக்கு அவர் லோக்கல் மேனேஜர் என்ன சொல்கிறாரு, தர்மர் நான் உங்களுக்கு பேமெண்ட் தரேன் நீங்கள் வேலை பாருங்கன்னு சொல்லவும், நம்மளை போய் இப்படி வேலை பார்க்க சொல்கிறாரு, 20 நாள் வேலை பார்த்து ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்படி வேலை பார்த்துட்டு இப்படி சொல்கிறாருன்னு சொல்லவும், நான் பாட்டுக்கு மெட்ராஸ் போயிட்டேன். தைரியம்னு ஒரு படத்தை நடிக்க போயிட்டேன். காலையில் தனுஷ் சார் வந்து உட்காந்துருக்காங்க. ஒருத்தருமே இல்லை, 1000 பேர் இல்லை. நான் சொல்கிறது பிறகு உண்மை சார், பொய்யெல்லாம் கிடையாது. அப்போ எங்கள் ஏஜென்ட் அந்த ஆள் கூட்டுற தர்மர் எங்கன்னு கேட்கும் போல் எனக்கு ஃபோன் எடுக்கிறாங்க. 10 மணி வரையும் எல்லாம் உட்காந்துருக்காரு. தனுஷ் சார் உட்காந்துருக்காரு, வேல்ராஜ் சார், வெற்றிமாறன் சார் எல்லாமே இருக்காங்க. ஒருத்தருமே ஸ்பாட்டில் இல்லை. என்னை போகத்தில் இருக்கார் தர்மர் எங்கே ஆலயம் அவர் தான் படம் பண்ணுறாரு, எங்கேன்னு இருக்கிறாங்க. அப்போ எனக்கு வேல்ராஜ் சார் ஃபோன் பண்ணுறாங்க. தர்மன் எங்கே இருக்கீங்க? என்ன சார் இந்த மாதிரி சென்னையில் இருக்குது. சென்னையில் இருக்கீங்க, நைட்டு பூரா இங்கே தான் இருந்திருக்கீங்க, உங்களை வச்சு தான் படம் போயிட்டுருக்கு, இத்தனை நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எப்படி போனால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு இத்தனை லட்ச ரூபா லாஸ் ஆகிருக்குமே, எப்படி பண்ண முடியும் அப்படின்ட்டு அவர் சங்கடப்பட்டு. அப்போ நான் விஷயத்தை சொன்னேன் சார்கிட்ட, சார் இந்த மாதிரி விஷயத்தை இதனால தான் சார் நான் வந்துட்டேன்ற மாதிரி அவர் சொல்லவும், அவர் என்ன பண்ணிட்டார் மனசில் வச்சுட்டு வெற்றிமாறன் சார் என்று பேசுனாங்க. அப்பயும் தர்மன் நீங்கள் அவர் சொன்ன நான் உண்மையிலே சொல்கிறேன் சார், நான் பொய்யலான்னு சொல்லலை சார். உங்களுக்கு இப்போ எத்தனை பேர் சார் ஷூட்டிங்கு நிற்கின்றீங்களே, எத்தனை பேர் சார் வேணும்? எனக்கு 500 பேர் கூட அனுப்புங்க தர்மர், போதும், 1000 கூட வேணாம். முதல்ல எனக்கு ஷூட்டிங் நடக்கும், எல்லாம் உட்காந்து தனு சார் உள்ளே உட்காந்துருக்காங்க, யாருமே இல்லை ஷூட்டிங்ஸ் பண்ணுவேன், கட் பண்ணுங்கள் சார்ன்ட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டு உட்காந்த இடத்துலேயே 50 பேர்த்து அனுப்பிட்டேன் சார். 1000 பேர்த்தையுமே இருந்த இடத்துலேருந்து 500 பேர் அனுப்பிட்டேன். அனுப்போன்னு வெற்றிமாறன் சார் ஃபோன் பண்ணி பேசினாங்க. அப்போ தர்மன் நான் டிக்கெட் போகிறேன் ஃப்ளைட்டில் வாங்க, சூப்பராக பண்ணிட்டீங்கன்னாங்க. அப்போ நான் மறுநாள் நான் சென்னையிலேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறேன். ஷூட்டிங்கே நிப்பாட்டிட்டாங்க. வேல்ராஜ் சார் வெற்றிமாறன் சாரும் அப்போத்தே உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன், நல்லா கவனிங்க. தர்மர்ன்ற ஒரு மனுஷன் வந்து வேல்ராஜ் சார்ட்டையும் வெற்றிமாறன் சார்ட்டையும் அன்னைக்கே நான் பேசுகிறேன் நேராக போய். அங்கேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஏஜென்ட்டு ஆள் கூட்டு வர ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஏஜென்ட் மட்டும்தான் தெரியுமே ஒழிய, நான் நின்று ஒருனா கூட அவங்ககிட்ட பேசினேன். அவங்க அசிஸ்டன்ட் எடுத்து பேசுவாங்க என்கிட்ட. லிஸ்ட் சொன்ன அப்புறம் அவங்க அசிஸ்டன்ட் எடுத்து சார்ந்தேன், துரை செந்தில், அப்புறம் சார் போன அவர் கூட ஒரு 5 பேர் இருந்தாங்க பாடுகாலத்தில். அவங்க தான் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நான் ஆள் கூப்பிட்டு போவேன். அன்னைக்கு தான் என்னை பார்த்துட்டு 2 பேருமே வந்து என்னை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி நன்றி சொன்னாங்க. சூப்பர் தர்மர், நீங்கள் வந்து வேலையை பாருங்கள் அப்படின்ட்டாங்க. நான் அதிலேருந்து ஆடு காலத்தில் 8 விருது தேசிய விருது ஆகிடுச்சு. அப்படியே அவர் வந்து என்னை வந்து டிவியில் சொன்னார் வெற்றிமாறன் சார். ஆனால் அந்தளவுக்கு நான் சின்சியராக சொன்ன டயத்தில் ஒர்க் பண்ணேன். வயசு பிள்ளை கட்டான வயசு பிள்ளை, கிழமைங்க கட்டான கிழமை, முஸ்லீம் மேடம் சௌராஷ்டிரா போதிஸில் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. 100 பேர் சௌராஷ்டிரா எடுக்கணும்னாங்க. நான் அந்நேரத்தில் விளக்கு தூண் ஏரியா தாண்டி போய் ஒரு சௌராஷ்டிரா தெருவில் போய் உட்காந்து ஒருத்தர் பேசி ஷூட்டிங் வாங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். அந்த தெருவில் இருக்கிற எல்லா பேரும் 100 பேர்த்தையுமே போத்தீஸ் சவுளி ஸ்டோருக்கு கூப்பிட்டு போய் அப்படி அவங்க சார் சொன்ன வேலையை போகிற கரெக்டாக சொன்ன இடத்துல வந்தேன். அது எப்படின்னு புதுசாக ஒரு நார்மலாக ப்ரொஃபஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துடுவாங்க, ஓகே.
நீங்கள் வந்து புதுசாக 2 பேர் இந்த மாதிரி ஷூட்டிங் இருக்குது வாங்கன்னு எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி உள்ளே கூப்பிட்டு வரீங்க நீங்கள்? அதே சார் எனக்கு லிஸ்ட்டு சொன்ன உடனே என்ன அறியாமல் நான் போய் யார்ட்டையும் பேசிடுவேன். சார் இந்த மாதிரி நாளைக்கு நான் வாங்க பேமெண்ட்டை கொடுத்துருவாங்க, எந்த ஒரு கெடுதல் நடக்காது, நீங்கள் வந்து வீட்டிலேருந்து போயிட்டு வரந்தொடிக்கு உங்களை வந்து ஏற்றியாக இருக்கிறது சொல்லி நான் பார்த்துக்கிறேன் சார்னு சொல்லி அப்படி சொல்லி அவங்கள வந்து நல்லபடியாக கூப்பிட்டு போய் அதே மாதிரி பிரச்சனை இல்லாமல் கொண்டு வந்து இறக்கி விட்டுருவேன். அதனால் எனக்கு ஆடுகளத்தில் வந்து நல்ல ஒரு பேர் கிடச்சிச்சு. அதுலேருந்து எனக்கு வந்து அனுபவம் ஜாஸ்தி. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா வேல்ராஜ் சார். அவர் வந்து அந்த மதியானம் 3 மணிக்கு அவையே சாப்பிட்டு போய் படுத்துருவாங்க. நடிக்க வந்தாலும் போய் படுத்துருவாங்க. மைக்கை பிடிச்சி எல்லாத்தையும் கொடுத்த தர்மன் எங்கே இருக்கீங்க வாங்க, உங்கள் ஆளை போகிற எல்லாத்தையும் வர சொல்லுங்க நிப்பாடிச்சுடுவார். அவர் கொடுத்த எனக்கு என்கரேஜ் தான் சார் இன்றைக்கி நான் எத்தனை படம் பண்ணுறதுக்கு ஒரு காரணம். கொம்பன் படத்துக்கு வேல்ராஜ் சார் தான். முத்தியா சார்கிட்ட இன்னொரு சொல்லி என்னங்க இந்த தர்மம் நல்லா பண்ணுவாங்க கொம்பன் படத்துக்கு நான் ஆள் அனுப்பி அப்போ 2 படம் பண்ணுறேன். திருநெல்வேலியில் திலகர்னு ஒரு படம் பண்ணுறேன். ஆமாம், திலகர் கிஷோர் சார் நடித்த படம். அந்த படம் நான் தான் பண்ணுறேன். அது எடுத்து போட்டவன் நான் தான் நடிச்சிருப்பேன். ஜெயில் வார்டன் நடிச்சிருப்பேன் போலீஸாக. அந்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த டயத்தில் இங்கே ஆள் அப்புறம் அனுப்பிவிட்டேன் கொம்பனுக்கு. அப்போ வேல்ராஜ் சார் அதாவது எங்கே இருந்துகிட்டே கூட நீங்கள் என்கரேஜ் பண்ணுவாங்க. அவர் சார் வந்து அவர் படம் பண்ணுற எந்த படம் பண்ணாலும் தரமாட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவர் மூலியமாக தான் இன்றைக்கி நிறைய படம் எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. நானுமே இன்றைக்கி உடம்பு முடியாதோட இன்றைக்கி இத்தனை படம் பண்ணியிருக்கேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். உழைப்பு ஒரு பக்கம், இந்த மற்றவங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா. சரி தர்மர் நல்லா பண்ணுவார், நான் வந்து டைரக்டர் அவங்களுடைய வந்து வேதனையெல்லாம் புரிஞ்சுக்கிடுவேன். அவங்கள வந்து டென்ஷன் படுத்தினா தான் சார் படம். இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் கேட்குறாங்க, இந்த அம்மா இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு வரலைன்னா தானே கோவம் வரும். நம்ம அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல செய்யலை வரமாட்டேங்குதுன்னு சொன்னால் தானே தப்பு வரும். அவள் கூட என்ன கொடுக்குறாங்களோ நம்ம கொடுத்துட்றோம். அப்போ வரும்போதே அம்மா நாளைக்கு வந்துடும் தம்பி வருத்தம் அதை கழிச்சு சொல்லித்தான் நான் உள்ளே எடுத்துப்பேன். ஏன்னா நம்ம நம்பி இந்த தரமுறை நம்பி படம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போல் கண்டினியூட்டி மிஸ் ஆகி போச்சுன்னா எவ்வளோ டென்ஷன் ஆவாங்க. ஆமாம், டேரக்டர் எல்லாத்துக்கும் பிரச்சனை. அதெல்லாம் நான் மேக்ஸிமம் வச்சுக்கவே மாட்டேன். அதனால தான் என்னை எல்லா டேரக்டருக்குமே எனக்கு மேக்ஸிமம் இது வரையும் பிடிச்சது காரணம். ஆனால் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பயணத்தை ஆரம்பிச்சது சுப்பிரமணியபுரம் படத்தில் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம் சார். சுப்பிரமணியபுரத்தில் நம்ம சசிகுமார் நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் சமுத்திரகணி சார் நடிச்சிருப்பாரு. அவங்களுக்குள்ள நட்பு எப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு சசிகுமார் சார் டைரக்ட் பண்ணுறாரு, சமுத்திரகணி நடிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் கொஞ்சம் வருஷத்தில் சமுத்திரகணி சார் டைரக்ட் பண்ணுறாரு, அதில் சசிகுமார் வருஷம் நடிக்கிறாரு. இப்படி அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கும்ல, அவங்களோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவங்களுக்குள்ள பாண்டிங் எப்படி, அவங்களுக்கு உங்களுக்குமான பாண்டிங்? எனக்கு வந்து ஒரு கோட் எடுத்து சார், அவர் சுந்தரபாண்டி படம் பண்ண வந்து பிரபாஸ் அவர் தான் எனக்கு அதில் வந்து பில்லு எல்லாமே பண்ணி கொடுத்தவர். நான் சசிகுமார் சார்ட்ட அவ்வளோ போனதே இல்லை. அவர் சொல்வார், ஆளை கூட்டு போய் நிற்பேன் வருவேன். அப்போ ஃபஸ்ட்டு படம் அவருக்கு ஃபஸ்ட்டு படம்னால அவங்க அந்த வேலையில் இருப்பாங்க. நான் அதில் ஒரு சீனை நடிக்க சொல்லும் போல் சமுத்திரக்கு நெஞ்செடுத்து செல்வார் ஆஸ்பத்திரியில். அப்போ நான் அன்றைக்கி வந்து நரசு பிள்ளையை கேட்டிருந்தாங்க, 8 பிள்ளைகளை பொம்பளை பிள்ளையை கூப்பிட்டு போயிருக்கேன் வயசு பிள்ளைகளை. அப்போ நான் வந்து ஒரு படத்து மட்டும் நடிப்பேன். நான் நடிக்கவே வரலப்பான்ட்டேன். படத்தில் ஆளை விடுங்க, ஏற்கனவே நடிக்கணும்னு போய் கொள்ளக்கா லட்சங்களை இழந்தாச்சு, நீ எனக்கு வேலையை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ட்டு தான் நான் அந்த சுப்பிரமணியபுரத்தில் ஒரு சீன் மட்டும் படுப்பேன். பேக்கில் மட்டும் தெரியும் மண்டை பின்னாடி, அவ்வளோதான். ஆனால் படத்தில் ஃபுல்லாக நல்லபடியாக பேமெண்ட்லாம் அன்னன்னைக்கே கொடுத்துட்டாங்க, எந்த குறையும் வைக்கலை. அதுலேருந்தே சார் என்னுடைய ட்ராவல்ஸே ஆச்சு, சுப்பிரமணியம் தான் ட்ராவல்ஸ் ஆச்சு. அதுக்கடுத்து கிடாரி படம் பண்ணேன், சசிகுமார் சார் படம். கிடாரின்னு படம் கோவில்பேட்டில் பண்ணேன். ஆனால் இப்போ நான் வரிசையாக அவங்களோட ஒர்க் பண்ணாங்க சில பேரோட பேர் சொல்லுவேன். அவங்க சொல்லும்போது நீங்கள் அவங்கள பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களோட. சரிங்க சார் சொல்லுங்கள். பாலா சார். பாலா சார் படத்தில் ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணேன். இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.